Hello students, welcome to Hiva Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5 Arithmetic Progression Exercise 5.1 Second question இந்த வீடியோல பார்க்கலாம். Question என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Write the first 4 terms of the AP. So arithmetic progression ஓட first 4 terms நான் எழுதணும். When the first term A and the common difference D are given as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏபியோட ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்னென்னு கொடுத்துட்டாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்லே அதை பார்த்துருப்போம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்ன, ஏ கமா a plus d comma a plus 2d comma a plus 3d comma and it goes on. இந்த மாதிரி நிறைய வரும். இப்போ நமக்கு அவங்க எத்தனை டேர்ம் கேட்டிருக்காங்கன்னா 4 டேர்ம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். அப்போ இந்த 4 டேர்மை நான் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த 4 டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஜென்ரல் ஃபார்முலாலேருந்து ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் என்ன நான் கண்டுபிடிச்சா போதும். ஏபியோட ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்னன்னு தெரியும். சரிங்களா? இப்போ ஏ வேல்யூ 10, டியோட வேல்யூ 10. சொல்யூஷனில் ஏவும் 10 தான், டியோட வேல்யூ 10 தான். எனக்கு ஃபர்ஸ்ட் 4 டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ1. ஏ1ன்றது ஏ, ஏவோட வேல்யூ என்னது 10, இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து ஏ2. ஏ2னா என்னது a plus d. a value 10, d value 10. 10 plus 10, 20. அடுத்து a3. third term என்ன பாருங்க, a plus 2d. அப்ப a10 plus 2 times of d which is equal to 10 plus 2 times of 10, 20 which is equal to 30. அடுத்து fourth term a4. a4 என்னது a plus 3d. அப்ப 10 plus 3 into d which is equal to 10 plus 30. 3 tens are 30 which is equal to 30 plus 10, 40. இதுதான் நம்மளோட 4 டேர்ம். இப்போ இந்த 4 டேர்ம் எடுத்து நம்ம சொல்யூஷன்ல எழுதிக்கலாம். therefore the first 4 terms of AP are 10, 20, 30 and 40. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணோன்னா, ஸோ கிவன் டேர்ம் ஏபியில் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம், காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு. கரெக்டுங்களா? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம். ஏ2 மைனஸ் ஏ1 பண்ணால் எனக்கு ஆன்சர் டி கிடைக்கணும். கிடைச்சதுன்னா அது கரெக்டு. அதே மாதிரி ஏ3 மைனஸ் ஏ2 பண்ணும்போது எனக்கு டி கிடைக்கணும். இப்போ பாருங்கள், 20 மைனஸ் 10, 10. 30 மைனஸ் 20, 10. 40 மைனஸ் 30, 10. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு டி கரெக்டாக கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு 5 டேர்ம்ஸ் கேட்டாலும் 6 டேர்ம்ஸ் கேட்டாலும் சேம் ஜென்ரல் ஃபார்ம். அடுத்தது a plus 4d வரும், 5d வரும், 6d வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே கொஸ்டினை நிறைய மாடல்ஸில் செய்யலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஈஸியஸ்ட் வே. ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்போ டைரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். Next question, a is equal to minus 2 and d is equal to 0. So general form already first எழுதிட்டேன். இப்போ சொல்யூஷன்ல நம்ம terms மட்டும் எழுதலாம். a is equal to minus 2, d is equal to 0. The first 4 terms of AP என்னென்ன, a comma a plus d comma a plus 2d comma a plus 3d. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன, -2. அடுத்து செகண்ட் டேர்ம் ஃபார்முலா என்ன, a plus d. a minus 2, d வேல்யூ 0, இப்போ ஆன்சர் -2. அடுத்து தேர்ட் டேர்ம் என்ன, தேர்ட் டேர்ம் 1, 2, 3. a plus 2d. a வேல்யூ -2 plus 2 times of d வேல்யூ 0. 2 into 0, 0. அப்போ இதுக்கும் -2 தான் வரும். அடுத்து a4. a plus 3d. a plus a ஓட வேல்யூ 2.
plus 3 times of d oda value 0. 3 into 0 0. அப்ப answer minus 2. Clear? இப்போ இது அப்படியே சொல்யூஷன் எழுதிடலாமா? therefore the first 4 terms of a are minus 2, minus 2, minus 2, minus 2. இந்த சம்லையும் நம்ம வந்து காமன் டிஃபரன்ஸ் d கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மைனஸ் பண்ணுங்க. சைட்லேயே செய்யலாம். a2 minus a1 minus 2 minus of minus 2. இப்போ minus 2 plus 2 which is equal to 0. கரெக்ட், d ஓட வேல்யூ 0. இதே தான் நீங்க a3 minus a2 பண்ணாலும் வரும், a4 minus a3 பண்ணாலும் வரும். இங்க ஆல்ரெடி சால்வ் பண்ண எல்லாமே ஒரே வேல்யூனால ஒரு வாட்டி செக் பண்ணா போதும். நமக்கு d கரெக்டா வருதுன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Third subdivision, a is equal to 4 and d is equal to minus 3. இப்போ 4 terms என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? AP ஓட 4 terms. இது நீங்க எழுதிக்க வேண்டாம், இது நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்றதுக்காக. a plus d, a. Fourth term என்ன? a plus 3d. ஸோ இந்த 4 term தான் கண்டுபிடிக்க போறோம். a ஓட வேல்யூ 4, d ஓட வேல்யூ minus 3. சொல்யூஷன்ல a வேல்யூ 4, d வேல்யூ minus 3. இப்போ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஓட வேல்யூ என்ன? 4. அடுத்து செகண்ட் டேர்ம் ஓட வேல்யூ என்ன? a plus d, a வேல்யூ 4, d வேல்யூ minus 3. அப்போ பிராக்கெட்ல எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? 4 plus into minus minus 3. 4 minus 3 1. அடுத்து third term a3, a plus 2d which is equal to 4 plus 2 times of d oda value enna? Minus 3. அப்ப 4 plus into minus minus 2 3s are 6. 4 minus 6 minus 2. Understand ஆகுதா? ஈஸி தான். நீங்க சைன் கன்வர்ஷன் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. a4, a plus 3d, a value 4 plus 3 times of d value minus 3 which is equal to 4 plus into minus minus 3 3s are 9, that is equal to minus 5. So 4 term கண்டுபிடிச்சிட்டோமா? Therefore the 4 terms are 1 4 1 minus 2 minus 5. இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் minus 3 கண்டிப்பா வரும். minus 5 minus of minus 2 பண்ணுங்க. minus 5 2 which is equal to minus 3. அதே மாதிரி minus 2 minus 1 பண்ணுங்க. minus 3. அதே மாதிரி 4 1 minus 4 பண்ணுங்க. அதே minus 3 தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Fourth subdivision, a is equal to minus 1, d is equal to 1 by 2. So already நான் general form எழுதிருக்கேன். AP ஓட 4 terms என்னன்னா a, a plus d, a plus 2d, a plus 3d. கரெக்டா? இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா ஒன்று? சொல்யூஷன்ல a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் term வேல்யூ minus 1, காமன் டிஃபரன்ஸ் d is equal to 1 by 2. இப்போ ஃபர்ஸ்ட் term என்னது? a1, a1 ஓட வேல்யூ a ஓட வேல்யூ minus 1. அடுத்த term a2 என்னது? a plus d, a வேல்யூ minus 1, d வேல்யூ 1 by 2. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? எல்சிஎம் எடுத்தா தான் முடியும் இல்லையா? இப்போ எங்க டினாமினேட்டர்ல எனக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இங்க 2 வந்தா தான் நான் இதை ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இங்க 2 வரணும்னா என்ன பண்ணலாம்? into 2 into 2. ஸோ டைரக்டா நம்ம எப்படி படிச்சிருப்போம்? 2 into minus 1 minus 2 plus 1 by 2. சரியா? ஸோ நமக்கு எல்சிஎம் தெரியலனா இந்த மாதிரி டினாமினேட்டர் 1 ன்னு மாத்திட்டு இங்க 2 இருந்தா into 2 into 2 பண்ண, 3 இருந்தா into 3 into 3 பண்ணிக்கலாம். இல்லனா டைரக்டா 2 into minus 1 minus 2 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ம? இப்போ அடுத்த லைன்ல இது சிம்பிளிஃபை பண்ணலாம். minus 2 plus 1 minus 1 minus 1 by 2. கிளியரா? அடுத்த டேர்ம் என்னது? a3 ஓட வேல்யூ a plus 2d,
A ஓட வேல்யூ -1 plus 2 times of D ஓட வேல்யூ 1/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். நியூமரேட்டர்லேயும் 2 இருக்கு, டினாமினேட்டர்லேயும் 2 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு -1 இருக்கு, +1 இருக்கு, which is equal to 0. அடுத்து A4. A plus 3D. A value -1 plus 3 into D ஓட வேல்யூ 1/2. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? -1 plus 3 ones are 3/2. ஸோ இங்கேயும் எல்சிஎம் எடுக்கணும். டேரெக்டாக -1 into 2 -2 plus 3/2. 3 minus 2 1 1/2 fourth term. இப்போ 4 term என்னென்னு எழுதலாம்? Therefore the 4 terms are -1 -1/2 0 1/2. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 1/2 minus 0 1/2. ஸோ நம்ம D ஓட வேல்யூ 1/2 தான். 0 minus of minus அப்போ ப்ளஸ்ன்னு மாறிடும். 0 plus 1/2 1/2. -1/2 minus into minus plus 1 minus 1/2. ஸோ எல்லாத்துக்குமே காமன் டிஃப்ரென்ஸ் 1/2 தான் வருது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. A is equal to -1.25, B is equal to -0.25. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் என்னென்னு இப்போ தெரியும். நான் டேரெக்டாக எழுத போகிறேன். லாஸ்ட்டு சம் ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். A is equal to -1.25, B is equal to -0.25. ஃபஸ்ட்டு டேர்ம் A1 ஓட வேல்யூ A ஓட வேல்யூ -1.25. செகண்ட் டேர்மோட வேல்யூ A plus D. A ஓட வேல்யூ -1.25 plus D ஓட வேல்யூ -0.25. இது ரெண்டத்தையும் இப்போ சால்வ் பண்ணும். -1.25 plus into minus minus 0.25. ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணலாம். அப்போ மைனஸ் வரணும். 1 plus 0 1, 25 ஆட் பண்ணால் 50. ஸோ -1.50. அடுத்து தேர்ட் டேர்ம் என்னது? டேர்ம் என்ன? A plus 2D. A வேல்யூ -1.25 plus 2 times of D ஓட வேல்யூ -0.25, which is equal to -1.25 plus into minus minus 2 times of 25 எவ்வளோ? 50. அப்போ 0.50, which is equal to minus 2 மைனஸ் இருக்கு. அப்போ ஆட் பண்ணிடலாமா? -1.75. கரெக்டா? 25 plus 50 75. இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து A4. A4 எப்படி கண்டுபிடிக்கிறது? A plus 3 times of D, which is equal to -1.25 plus 3 times of minus 0.25, which is equal to -1.25 plus into minus minus 0.25 into 3 75. ரெண்டு மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணும். அப்போ 1.25 plus 0.75 0 balance 1 10 balance 1 2. அப்போ -2ன்னு எழுதிக்கலாம். 0.00 வேணும்னா எழுதலாம், என்னன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ 4 டேர்ம் என்னென்னு எழுதிடலாமா? Therefore the 4 terms of AP என்னென்ன? -1.25 -1.50 -1.75 -2.00. இப்போ இதுல இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 25 தான் வரும். அதே தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் எக்ஸாம்ல நம்ம போய் அட்டென்ட் பண்ணும்போது பயம் இல்லாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம எழுதலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.